வந்து மகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான பேருந்து நிலையங்களை குடிக்கக்கூடிய இடத்துக்கு போய் ராகு பகவான் வர்றாரு. சோ அப்ப அந்த பேருந்து நிலையங்கள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்னே இடிச்சுட்டு கட்டுவாங்க, அப்படி இல்லாட்டி வந்து இடம் மாற்றம் பண்ணுவாங்க. இப்ப பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இடமாற்றம் பண்ணாங்கல்ல, இப்ப வந்து கோயம்பேட்டில் இருக்கிறது வந்து கிளாம்பாக்கத்திலயும், திருச்சியில வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஞ்சப்பூருக்கு மாத்தின மாதிரி இன்னும் பல ஊர்களில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுகள், பேருந்து நிறுத்தங்கள் மாறுறதுக்கான அமைப்பு இருக்கு, ஆல்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த புது வருஷம் சித்திரை மாசத்துக்கு அப்புறம் தமிழ் வருடத்துல நம்ம பார்க்க கூடலாம். அதுவும் ஒண்ணு. அதே போல வந்து இன்னொரு விஷயங்கள் ஹேத்திக் ரொம்ப ஒரு பீக்ல போயிட்டு இருக்கிறது இந்த தங்கம் வெள்ளியினுடைய விலை. அப்ப அந்த தங்கம் வெள்ளியினுடைய விலைகள் குறையாமா அப்படின்றது கேட்டீங்கன்னா டெஃபினட்டா குறையாது, கூடுதலா தான் போகும். இன்னைக்கு 1 கிராம் விற்கக்கூடிய வெள்ளி வந்து 300 ரூபாய் இன்னைய டேட்ல விற்கிறாங்கன்றத பார்த்தோம்னா 1 கிராம் 550 ருபீஸ் வரைக்கும் போறதா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா சித்திரை மாசங்களுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். சோ அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் இது இல்லாம கோல்டு அண்ட் சில்வர், குறிப்பா வந்து சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு வந்து லாபம் தான். அதே போல வந்து இந்த ஸ்கீம்ல நகைக்கடையெல்லாம் வைப்பாங்க, ஸ்கீம்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறது வந்து இந்த உலகியல் ஜோதிட ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது வெள்ளி பொருட்கள் நிறைய வாங்குறது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு 2026 வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஃப்டர் சித்திரை மாசம், இந்த நம்ம தமிழ் மாசத்துக்கு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுப்போம். ஸோ அப்போ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கும்போது இந்த சித்திரை மாசத்துக்கு அப்புறம் சில்வருடைய ரேட்டுகள் கூடுறத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அதே போல வந்து யாருக்கெல்லாம் இந்த சித்திரை மாசங்கள் எந்தெந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றத பார்க்கும்போது சில்வர் பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த ஆட்டோமொபைல் ஹார்ட்வேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஐடி செக்டார்ல உள்ளவங்களுக்கு அடிக்கடி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூஸ், டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எப்போன்னா இந்த சித்திரை மாசத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். அதே போல வந்து இந்த வருஷம் மழைகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது மழைகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். குறிப்பா வந்து வானிலை அறிக்கை மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், கடலோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் பாதிப்பு உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். சென்னை எப்படி சார் இருக்கும்? சென்னை நார்மலா தான் இருக்கும், எந்த கவலையும் பட வேண்டாம். சென்னை வாசிகளுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், உலகம் அழிஞ்சிரும்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. சென்னை எப்போதும் போல இருக்கும். சென்னையில வந்து குறிப்பா என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது மெட்ரோ போடும்போது அடிக்கடி வந்து இந்த லேண்டு இடிஞ்சு விழுறது, அங்கங்க இந்த மெட்ரோ போடும்போது ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டு விரிசல் விடுறது, இதனால கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்குக்கும் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம்.